இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 4-5 ரெசிபி வந்து அப்படியே கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு சாதம், அப்புறம் வந்து பீட்ரூட் தோல் சட்னி, மக்கானா, பாசிப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து லட்டு, ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் லட்டு. அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் புளி எல்லாம் பச்சை மிளகாயை வந்து புளியில் போட்டு வேக வச்சு புளி மிளகாய் வந்து பண்ணுவாங்கள்ல அது. இந்த 4 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு சாதம் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். இங்கே பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு, 2 பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் வந்து மறுபடியும் இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அதுலேயும் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலர் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வந்து பாதிக்கு மேலே வந்து நல்லா வதங்கட்டும். நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு சிலர் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டுருவாங்க. அது கம்மியாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லா ரைஸ்லேயும் வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து தக்காளி ஒரு 4-5 தக்காளி, நான் நிறைய பண்ணுறதுனால தக்காளியே வந்து 4-5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1-1.5 சேர்த்தாலே வந்து போதும். 2-3 பச்சை மிளகாய் 2-2 கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தக்காளி வந்து நிறைய வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா விசில் வைக்கிறதுனால சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அங்கே பாருங்கள் மிளகுல 2 அப்படி தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம், பவுடர் மாதிரி அரைக்க வேண்டாம். அந்த பூண்டு வந்து 2-3 அடிப்பட்டால் போதும். சும்மா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் பூண்டு ஃப்ளேவர் எவ்வளோ ரைஸ் வச்சாலும் அந்த ரைஸ் ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வந்து அந்த பருப்பு டேஸ்ட் வந்து இருக்க மாதிரி கொஞ்சம் மைல்டாகவே வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1க்கு 2.5 அந்த மாதிரி வந்து ஊற்றிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி. நீங்கள் இன்னும் நல்லா அந்த ஸ்பூன் போட்டு நல்லா கொலன்னு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றுறது உங்கள் இஷ்டம் தான். உதிரியாக வேணுனாலும் வச்சுக்கலாம். பருப்பு சாதத்தை பொறுத்த வரைக்கும் உதிரியாக இருக்கிறத விட கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரிலாம் வேண்டாம், மைல்டாக இருந்தாலே நல்லாயிருக்கும். எல்லாம் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதிலே வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். 2 கரண்டினா நான் இவ்வளோ ரைஸ் வச்சுருக்கிறேன். சின்ன கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் இப்போ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து ரைஸ்லாம் கொட்டுவீங்களா, அந்த டைமில் கூட வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. சூடு பண்ணிட்டுனா உறைஞ்சிருக்கும்ல, அதை வந்து நல்ல தண்ணி மாதிரி சூடு பண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா எல்லா ரைஸ்லேயும் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஹாட் பேக்கில் வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இது வந்து கொஞ்சம் நம்ம கொலன்னு பண்ணனால அப்படியே கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே உதிரியாக பண்ணுறீங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட அந்த குலுக்கி விட்டிங்கன்னா அடியில் இருக்கிறது மேலே பருப்பு அரிசியில் அடியில் இருக்கும், அந்த தக்காளியில் மேலே இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் சூப்பராக. நீங்கள் விசில் வைக்கிறப்ப நெய் ஊற்றுற அப்படின்னா இந்த டைமில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஊற்றிக்குங்க. வேணும்னா இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி இலை கூட மேலே வந்து தூவிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து வரணும்னு வச்சுருந்தேன். நீங்கள் இன்னும் கொலன்னு வைக்கிறனாலும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் சாதம்லாம் கொஞ்சம் கொலன்னு வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் தோல் சட்னி. அந்த பீட்ரூட்டில் மேலே அந்த கார்னர் இருக்குமா காம்பு, அது அடியில் அந்த சின்ன வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கத்தி வச்சு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை வந்து சீவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து சிப்ஸு மாதிரி வதங்கி வரணும். பீட்ரூட் தோல் அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பீட்ரூட்டோட ஸ்மெல் இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கறிவேப்பிலை வந்து ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டே 2 பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து தக்காளி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி சேர்க்கலை.
ஆனால் இதில் தக்காளி சேர்க்கிறத விட புளி மட்டும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 பல் பூண்டு, வேணும்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். எந்த தோல் பண்ணாலும் இப்போ நீங்கள் கேரட் தோல், முள்ளங்கி தோல் எது வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி இஞ்சி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து ஆற வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ லட்டு பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே இதில் அளந்துக்குங்க. 3 கப் அளவுக்கு வந்து தாமரை விதை மக்கானா எடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டே நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. கருகிடக்கூடாது, ஆனால் கையில் எடுத்திங்கன்னா ஹீட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க, ஆறட்டும். நான் ஆல்ரெடி வந்து பாசி பயிறு வச்சு 2 லட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து பாசி பருப்பு வச்சு வந்து பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அளந்தோம்ல அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும் ஈவனாக. கையில் அள்ளி பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். 1.5 கப்பு தான், ஃபஸ்ட்டு 1 கப் போட்டேன், இப்போ 1/2 கப் போட்டிருக்கேன். 1.5 கப்பு தான் கரெக்டாக. அப்படியே வந்து கையில் அள்ளி பார்த்திங்கன்னா கையில் தொட முடியாத அளவுக்கு ஹீட்டில் இருக்கும், ஆனால் வந்து கருகி இருக்காது, கலர் லைட்டாக மட்டும் மாறி இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம அளந்த அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வந்து நிலக்கடலை பருப்பு, இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டே, சிம் டு மீடியமில் வச்சுட்டே வருங்க, கருகிடக்கூடாது. நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு அப்படியே கை வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு பாதி தோலாவது எடுத்துருங்க. முழுசாக எடுக்க வேண்டாம், பாதி தோல் வந்து எடுத்துருங்க. இப்போ சட்னி பண்ணுறதுக்கு, சட்னி ஆறிடுச்சு, பண்ணுறதுக்கு 1/2 மூடி தேங்காய், அது நல்லா கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் டக்குனு சட்னி அரைச்சிடலாம், அதுக்காக 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 6 மண்டை வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப குறைன்னு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி கெட்டியாகவே வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுனா வந்து தாளிச்சிக்கலாம், நான் வந்து தாளிக்கிறதுனா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நிலக்கடலை பருப்பை வந்து இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா தோல்லாம் விட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஆறிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அளந்த கப்பில் ஒரு கப்பு வந்து மண்டை வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். மண்டை வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து அடித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அடித்து கொட்டுங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து குறைன்னு தான் இருக்கும். அது வந்து நீங்கள் சலிக்கிறதுனா சலிச்சிக்கலாம், நான் சலிக்கலை. அந்த கட்டிலாம் வந்து மிக்ஸியில் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் இருக்கிறதுனால வந்து அந்த கட்டிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும் ஃப்ளேவர். நெய் ஒரு 3-4 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா எல்லா மாவுலேயுமே வந்து நெய் நல்லா பட்டுரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்படியே உருண்டை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா இந்த உருண்டை கொஞ்சம் நம்ம எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் நல்லா மாவு உதிரியாக இருக்கிறது அப்படியே டைட்டாக பிடிக்கணும்ல, அதனால் எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக பார்க்குறக்கே வந்து டெம்ப்ட் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து புளிமிளகாய். நிறைய பச்சை மிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாம் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா எடுத்து 2 வந்து கீறி போட்டுக்கோங்க. புளி தண்ணி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். நான் நிறைய பண்ணனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டாங்க அத்தை. அதிலே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா டக்குன்னு கெட்டியாயிடும். இது கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் அதில் போட்டுட்டு நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இது ஒரே நாளில் ரெடி ஆகாது, 2-3 நாள் ஆகும். கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு அந்த மிளகாயில் இருக்கிற விதை தெரிகிற அளவுக்கு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 2 மறுநாள் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டியாயிடும். இப்போ பார்த்திங்களா, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மண்டை வெல்லத்தை அப்படியே உள்ளே போட்டு விட்ருக்காங்க அத்தை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. இப்போ மறுநாளும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் சூடு பண்ணி கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல திக்காக ஊறுகாய் மாதிரி சூப்பராக வந்துடும். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு
10, 15, 20 நாளைக்கு கூட வந்து அப்படியே இருக்கும். இது ஒரு மாதிரி நல்ல இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்து கூட தொட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் எது சாப்பிட்டாலும் கூட வந்து தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட வந்து தொட்டு சாப்பிட்லாம். இது எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.